பொன்னே உனக்குத்தான் உசுரே உனக்கு. ஒத்த ஆம்பளை பிள்ளைய பெற்று ஓவியத்தில் வளர்த்து இப்படி பண்ணிவிட்டு வந்துட்டானே. அம்மா அம்மா. நான் என்னடா அம்மா உனக்கு? என்ன ஏன்டா இப்போ கூப்பிட்ற? அம்மா என்னம்மாச்சு? ஏன் இப்படி கண்ணை மூடிக்கிட்டு புலம்புறீங்க? எங்கடா எங்க ஆசை பொண்டாட்டி எங்க? அம்மா என்னம்மாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? ஓ எல்லாம் கனவா? ஐயோ கனவே இவ்வளோ பயங்கரமா இருக்கு. என்னங்கம்மா என்ன கனவு கண்டீங்க? ஏன் அப்படி கத்துனீங்க? டேய் தம்பி அப்படி மட்டும் பண்ணிடாதடா. என்னம்மா என்ன லூஸ் மாதிரி பேசுறீங்க? என்ன என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதுவாடா, நீ ஒரு பொண்ணை வீட்டுக்கு இழுத்துட்டு வர்ற மாதிரி கனவு கண்டேன். ஐயோ அந்த கனவுல இந்த ஊர்க்கார கிளவியெல்லாம் அப்படி என்னைய குத்தி காட்டி பேசுகிறாளுகடா. அப்படி எதுவும் பண்ணிடாதடா. அட போங்கம்மா, உங்க சம்மதம் இல்லாம நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், சரியா? ஒருவேளை நமக்கு தெரியாம லவ் பண்ணுவானோ? அம்மா என்ன யோசிக்கிறீங்க? பசிக்கிட்டு வாங்கம்மா, சாப்பாடு எடுத்து வைவாங்க. டேய் லவ் பண்றியாடா? சொல்லுடா. போங்கம்மா, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இப்படிதான் கிண்டல். என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறேன்? அம்மா பசிக்கிட்டு என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க. இதோ வரேன்டா. லீவ் வருது, நான் ஊருக்கு போயிட்டு வரவா? ஏன் போன மாசம் தானே போயிட்டு வந்தேன், இப்போ என்ன அதுக்குள்ள ஊருக்கு? இல்லங்க எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆமா, உங்க அப்பா வீட்டுல இருந்து இங்க மாசத்துல 16 தடவை வந்து உன்னை பாக்குறாங்க. இப்போதான் நீங்க ஏறிக்கிட்டு இருந்து போறீங்க. ஏங்க அவங்களே உடம்பு முடியாதவங்க, அவங்க பஸ் ஏறி பிடிச்சி வந்து எங்க கொஞ்ச நாள் மனசாட்சியோட பேசுங்க. நானே கடையெடுத்ததுக்கு காசு கொடுக்க முடியாம கஷ்டப்படுறேன். உங்களுக்கு ஊருக்கு போகணுமாக்கும், நீங்க சம்பாரிச்சு வச்சிருந்தா எடுத்துட்டு போங்க. நான் எங்கெங்க போறது காசுக்கு? உங்க கூட தான் காடு கரையில வேலையை பார்க்குறேன். என்கிட்ட எப்படி காசு இருக்கும்? நீங்க என்ன நான் பார்க்குற வேலைக்கு சம்பளமா கொடுக்குறீங்க? ஆமா, 3 நேரம் தீனி சும்மா வருமா? பாக்குற வேலைக்கு தான் நல்லா 3 நேரமும் கொட்டிக்கிறீல்ல, அப்புறம் உங்களுக்கு சம்பளம் வேற கொடுக்கணுமோ? ஏங்க நான் உங்க வீட்டில் பார்க்குற வேலைக்கு தான் எனக்கு கஞ்சி ஊத்துறீங்களா? ஏய், யாரா இருந்தாலும் உழைச்சாதான் சோறு, வேலை பார்க்காம சோறு சும்மா வராது. ஏயா ஓ வீட்டில் பார்க்குற வேலையை ஒரு காடு கரையில் போய் பார்த்தா கூட எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க. நீ 3 நேரம் சாப்பிட்றதுக்கு கணக்கு பார்க்குற. போக வேண்டியதானடி, 10 ரூபா சம்பாதிக்க துப்புலாட்டி பேச்ச பாரு. ஏட்டி ராசாத்தி, ஏண்டி அழுதுகிட்டே வர்ற? என்னாச்சு? கேட்குறல்ல, சொல்லாம அழுதுகிட்டே இருக்கிற. நீ முதல்ல உட்காரு. ஏண்டி என்னடியாச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க சொல்லு. இல்லைக்கா, நாளைக்கு தம்பிக்கும் பள்ளிக்கூடம் லீவு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, போய் பார்த்துட்டு வரலான்னு அந்த மனுஷங்கிட்ட கேட்டக்கா. அப்படி பேசுகிறாங்க்கா மனசாட்சி இல்லாமல். ஏடி லீவு தானடி, களை எடுக்கிற வேலையும் முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன போய் பார்த்துட்டு வந்தால் என்னவா? நான் சம்பாதிக்கலையாக்கா, நீ சம்பாதிச்சு வச்சுருந்தா எடுத்துக்கிட்டு போன்னு சொல்கிறாங்க்கா. நான் எங்கே போவேன் காசுக்கு சொல்லு. அப்படியா பேசினார் தம்பி? இந்த ஆம்பளைங்களே இப்படி தாண்டி ராசாத்தி. நம்ம அம்மா விடுனா கசக்குண்டி, ஆனால் அவங்க சொந்தக்காரவங்க கிட்ட பல்ல காமிச்சிக்கிட்ட நம்ம பேசணும், அப்படியே உமசரிக்கணும். ஆமாக்கா, அந்த மனுஷன் பேசின பேச்சுக்கு பேசாமல் மருந்து மாயத்தை தின்னுட்டு போயிடலான்னு இருக்குக்கா. ஏய் இனிமே இப்படி பேசாத சொல்லிட்டு, இதுக்கு தான் நம்ம அப்பா ஆத்தா கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து எல்லாம் செஞ்சாங்களா? பண்ணி என்னக்கா பண்ணுறது? கிளியை வளர்த்து பூனை கையில் பிடிச்சி கொடுத்த மாதிரி இருக்குதுக்கா. விடுடி, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும், சரியா? ஆமாக்கா, என் பிள்ளைக்காதாக்கா பொறுத்துக்கிட்டு இருக்கேன். சரி விடுடி, கவலைப்படாத. அவர் பேசுனா பேசிக்கிட்டே இருக்கட்டும். வா நான் காசு தரேன், போய் அம்மாவை பார்த்துட்டு வா. இல்லைக்கா, அதுக்கு ஏதாவது 7:30 கூட்டுவேன். உனக்கு ஏது காசுன்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். சரிடி சரிடி, ஏதாவது காசு வேணும்னா அக்காட்ட கேளு. சரிக்கா. சரிடி, போயிட்டு வா. புள்ள பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துடுவேன். இந்த கோவத்தை பிள்ளை மேலே காமிக்காத, சரியா? சரிக்கா, நான் போயிட்டு வர்றேன். கவலைப்படாதடி, போயிட்டு வா.